சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. ஐஎன்எம்மில் எவ்வளோ இருக்குது? ஒரு 600 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. இந்த 600 கொஸ்டின்ஸும் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில், அதாவது பார்த்திங்கன்னா 10th 12th கவரான கொஸ்டின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 400 கொஸ்டின் கவர் ஆகும். மிச்சம் இருக்கிற ஒரு 200 கொஸ்டின் தான் டிகிரி லெவலில் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நமக்கு என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஏரியாவை நம்ம இப்படியெல்லாம் கேட்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம், இப்படி தான் படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த கொஸ்டின் பேங்க்லாம் போட்டு கொடுத்துருக்கேன், படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் புக்கு வாங்காதவங்க சில பேர் இருப்பீங்க, புக்கு வாங்கினவங்க கூட சில பேர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 பேருக்குமே சரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். இதில் இருக்கிற விஷயங்களை கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நம்ம படிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கிற ஸ்டைலில் ஓகே இந்த இயரை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போவோம், அது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஏன்னா மேஜர் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சன் மிடில் ஐஎன்எம் இந்த 2 சைடு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே கட் ஆஃபில் வந்து அடித்து ஏற்றி கொடுத்துரும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் நல்லா பண்ணிடுவீங்க. எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபியும் வினாக்கள் கம்மிங்கிறனால கான்ஸ்டியூஷன் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. அந்த ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஎன்எம் உங்களுக்கு ஆன்சர் மிடில் வரும்போதே உங்களுக்கு யூனிட் 8, 9 கலந்து உள்ளே வரனால இந்த ஹிஸ்ட்ரி பார்ட் ரொம்ப முக்கியம். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, இப்போ ஒரு 600 கொஸ்டின் கிட்ட பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டைமிங் பேஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒரு சில கொஸ்டினை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு மட்டும் இது எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி இதை ஆன்சர் பண்ணணும் நாம் அப்படிங்கிறத அந்த 4 ஆப்ஷனுக்கும் அந்த விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ 4 ஆப்ஷனுக்காக விளக்கம் கொடுத்தோம்னா 10 கொஸ்டினுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். ரைட்டா? முதல் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு கொஸ்டின்லேயே தேங்காமல் என்ன இருக்குது, முதல் 600 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி அதில் இருக்கிற பர்டிகுலர் 115 to 120 கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கொடுத்தா ஓகே ஒரு முழு திருப்தி உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர் வருகை. முதல் யாரால் மாவட்ட ஆட்சியாளர் பதவி உருவாக்கப்பட்டது? ஸோ மார்க் பண்ணல, நான் ஆன்சரே சொல்லிகிட்டே வருவேன். இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தாராளம் சொல்லலாம். ரைட்டாப்பா? யாரால் மாவட்ட ஆட்சியாளர் பதவி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஐரோப்பியர் வருகை நமக்கு சிலபஸில் இல்லை சார். ஐரோப்பியர் வருகைங்கிறதுல இதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து ஐஎன்எம் டச் ஆகி ரொம்ப முக்கியமானது நமக்கு கவர் ஆகிருக்கும். இதன் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஏன்னா ரிப்பன் பிரபுனா உள்ளாட்சியின் தந்தை வந்துடுறாரு. அப்போ மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டருங்கிறது வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். இந்த ஆட்சியாளர் தான் பதவி உருவாக்கப்பட்டது. ரைட்டாப்பா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங். முதல் தலைமை ஆளுநர் யார்? வில்லியம் பெண்டிங். முதல் தலைமை ஆளுநர்னு சொல்லக்கூடியவர் வில்லியம் பெண்டிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை ஆளுநர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3 விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்னு எடுத்துக்கிட்டது வாரன் ஹேஸ்டிங்ஸு. இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் எடுத்துக்கிட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கானிங் பிரபு இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர். யார்? கானிங் பிரபு. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர்னு கேட்டால் சி ராஜகோபாலாச்சாரின்னு போடணும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சுதந்திர இந்தியாவின் அந்த சுதந்திரங்கிற வார்த்தையை சேர்த்தா சி ராஜகோபாலாச்சாரின்னு போடணும். ரைட்டா? ராஜாஜி அப்படின்னு சொல்லி போடணும். அதே இது இந்தியாவின் தலைமை ஆளுநர், இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை வங்காளத்தின் கடைசி தலைமை ஆளுநராக இருந்தவரும் சரி வில்லியம் பெண்டிங் பிரபு தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிக்காங்க. ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், போர்ச்சுக்கல். இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுக்கல் தான். அடுத்து பின்வருவற்றுள் எவை சரியானவை, எவை எது சரியானவை எவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை போர்ச்சுகீசியரால் முதல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது, சரிதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது அப்படிங்கிறதும் சரிதான், 3வது இடத்தை தான் பெறுகிறது. அடுத்து இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. இதுவும் சரிதான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்மெண்ட் சரிதான்.
அடுத்தது சீகன் பால்கு. இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக. இந்த கொஸ்டினில் நீங்கள் இங்கே பார்த்தா தான் நல்லா தெரிஞ்சுட்டு போவீங்க. இல்லாட்டி புக்கில் எங்கே இருக்குது ஏது இருக்கும். பட் இதை கேட்பாங்களா என்னான்னு நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாது. சீகன் பால்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தமிழ் மொழி பெயர்ப்பு வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையுமே இது பண்ணியிருப்பார். சீகன் பால்கு தமிழ் மொழி பெயர்ப்பு என்ன பண்ணியிருப்பார், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு ரெண்டுமே பண்ணியிருப்பார். அடுத்து வந்து இந்தியாவின் போர்ச்சுகீஸ் ஆட்சியில் உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா அல்புகருக்கு தான் அடித்தளம் அமைத்தவர். அடித்தளம் அமைத்தவர் யார்? அல்புகருக்கு தான். போர்ச்சுகீஸ் ஆட்சியில் அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா அல்புகருக்கு. அடுத்து எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்காடு வந்திறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? இதுதான் சூப்பர் கொஸ்டின். சாமரின். சந்தித்தவர் யார்? சாமரின். அப்போ அவங்க போர்ச்சுகீசியர் வந்து வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்திறங்கிய போது எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்திறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? வாஸ்கோடகாமா வரும்போது சாமரின். இது சாமோரின் இருக்கும், நீங்கள் சாமரின் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் யார்? வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் யார்னா இமானுவேல் மன்னர். இமானுவேல் மன்னர். வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் யார்? இமானுவேல் மன்னர். ரைட். தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில கொஸ்டின் வந்து புக் ஓரியன்டாக இருக்கும், சிலது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வாஸ்கோடகாமா அவர் தான் ஆதரிச்சாரா அப்படின்னு சொல்லி. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரிப்பீட்டடாக ஓயாமல் கேட்டே இருக்காங்க. முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டவர் யார்? முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டவர் யார்னா புனித தாமஸ். ரொம்ப இந்த கொஸ்டின் ரிப்பீட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வருங்க இங்கே கூட பாருங்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறித்துவ மதம் இந்தியாவின் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. புனித தாமஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. தாமஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தின் கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? சமஸ்கிருதம். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்தை அடையாளப்படுத்தியிருக்காங்க பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள். ரைட். அடுத்து எந்த சமூகம், அது நம்ம பார்த்தோன்னா தமிழ் தானே சார் அப்படின்னு நினைப்போம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இந்திய நாகரிகத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்காக சமஸ்கிருதம். எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தியர். கீழே இருக்கிற சிந்தியர். அடுத்தது 4 ஆப்ஷன் பாருங்கள். ஆப்கானியர், பார்சியர், குஜராத்தியன் இருக்கும். சிந்தியர் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு. அடுத்து கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் எது? சிம்பிளாக கேட்டிருப்பாங்க, 7 ஆண்டு போர். அவ்வளோதான், தெரிஞ்சுக்கிறோம். கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் எது? 7 ஆண்டு போர். அடுத்து இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறது தான். 1709 தரங்கம்பாடி, யூனிட் 8-9 கூட சொல்லலாம். தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? ஸோ எப்போ கேட்டாலும் சொல்லலாம் சீகன் பால்கு. யார்? சீகன் பால்கு. தரங்கம்பாடியில் வந்து ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யாருன்னா சீகன் பால்கு. ரைட்டா? உங்களுக்கு அடுத்தது இந்த பால்கோவா வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கும். ஒரு சதுர வடிவத்தில், செவ்வக வடிவத்தில், உருண்டையாக கூட இருக்கும் ஒரு சில நேரம். அந்த மாதிரி தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகம் மாதிரி தான் பால்கோவா அப்படிங்கிற மாதிரி சீகன் பால்கு யாவும் வச்சுக்காங்க. அடுத்து இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னராலேயே தொடங்கப்பட்டது. 8ஆம் ஹென்றி. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னராலேயே தொடங்கப்பட்டதுன்னா 8ஆம் ஹென்றி அங்கே இங்கிலாந்தில். அடுத்தது எந்த வருடம் சந்திரநாகூரில் பிரெஞ்சு கவர்னராக இருந்த டியூப்ளே பாண்டிச்சேரி கவர்னர் பதவி உயர்வு பெற்றார்? 1741. இது நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். அடுத்து எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிபு தளங்களை நிறுவினார்? இது நல்ல கொஸ்டின். 1610. டச்சுக்காரர்கள் முடிஞ்சால் டச் பண்ணிப்பார். இப்போ நம்ம அந்த திருவிழாக்கெல்லாம் போவோம், பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு வளையம் மாதிரி போடுவாங்க, அந்த பிஸ்கட்லாம் போட்டு ரவுண்டாக வந்து விழுகும், ஒவ்வொரு ரவுண்டாக வந்து விழுகும். முடிஞ்சால் டச் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி 10 ரூபா. ஸோ 1610. ரைட்டாப்பா? நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தார். நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது. டெய்சி. ஏவி டெய்சி. ரைட்? அது கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஏவி டெய்சி. நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார்? டெய்சி. ரைட். அடுத்தது பிட் இந்திய சட்டம் சாசன சட்டம். அடுத்து சாசன சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் பி தான். ஆன்சர் பி. பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிறது 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல்.
அடுத்து வந்து சாசன சட்டம் 1813 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தக முற்றுரிமை குறைக்கிறது. அடுத்து 1833 என்னென்னா முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என்று அழைக்கப்பட்டது. பட்டய சட்டம்னு சொல்லுவோம். 1813 இந்த சாசன சட்டம் 13, 33 இது வந்தாலே பட்டய சட்டம் தான். அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861 1861 வரும்போது கவர்னர் ஜெனரலின் சட்டமேற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல். இந்த ஒவ்வொரு இயர் வரும்போதே பாருங்கள் 6 உறுப்பினர்களை கொண்டது அப்போ நியமிச்சிட்டாங்க பிட் இந்திய சட்டம். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து 13 வந்து பாருங்கள் முற்றுரிமையை குறைக்கிறாங்க. அடுத்து 33 இந்திய அரசாங்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து 61 அதிகார பரவலாக்குறாங்க. ஸோ அப்படி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த சட்டம் ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது? சுதந்திரமான அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ ஆப்ஷன் சி 1813 இந்த பட்டய சட்டம் சார்ந்து சொல்கிறாங்க. 1813 அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், தவறானதை நீக்குக. மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது? இதில் எந்த இயர் தவறு? இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது மெட்ராஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1687 இதுதான் தவறானது அப்படின்னு சொல்லி அதை நீக்கிறோம். 1687. ஆனால் 1688 கூட வரும், 7 மட்டும் வராது. 1688 வரும், 7 மட்டும் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காக்கசாய்டு என்பவர்கள் யாருன்னா, காக்கசாய்டு அப்படின்னா வெள்ளையாக இருப்பாங்க. ஐரோப்பியர்கள்னாலே வெள்ளையாக தான் இருப்பாங்க. இங்கே என்னென்னா காக்கசாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னாலே ஐரோப்பியர்கள் தான். யார்? ஐரோப்பியர்கள் தான் காக்கசாய்டுன்னு சொல்கிறோம். அடுத்து லக்னோவில் இது வந்து பார்த்திங்கன்னா 1857 புரட்சி சார்ந்தது. அவ்வளோ முடிய போகுது ஐரோப்பிய. அடுத்து ஆங்கில ஆட்சியின் விளைவுகள் பார்க்க போகிறோம். லக்னோவில் ராணி ஹஸ்ரத் மகள் பேகம். உங்களுக்கு தெரியும் லக்னோனாலே இந்த மகால் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட். 1857 புரட்சி படிச்சிங்கன்னா மகால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லக்னோனாலே. லக்னோவில் ராணி ஹஸ்ரத் மகள் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன்? அவங்க ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா அவகாசியிலே கொள்கையை எதிர்த்து. அவகாசியிலே கொள்கையை எதிர்த்து. அவகாசியிலே அந்த அவகாசியிலே கொள்கையை எதிர்த்து அப்படிங்கிறது தான் வரும். ரெண்டாவா பிரிட்டிஷாரை வெளியேற்றல்ல, வரி கட்ட மறுத்தல்ல, அவகாசியிலி கொள்கையை எதிர்த்து அப்படிங்கிறது தான் ரைட்டாப்பா. ஸோ லக்னோவில் இருக்கிற பிரச்சனை. அடுத்து ஆரிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று எந்த ஆண்டில் மாறியது? இது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த கொஸ்டின். 1936 ஆரிய சமூகம் என்பது நீங்கள் புதுசாக இருக்குன்னா டேட்டா எழுதி வச்சுக்கலாம். பட் நம்ம குரூப் 4க்கு இது தேவைப்படாது. நம்ம அதாவது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி 400 கொஸ்டின் கிட்ட வரும். இதில் ஒரு 200 கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஓகே தான். ஆசிய சமூகம்ங்கிறது வங்காள ஆசிய சமூகம் அப்படின்னா 1936. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது கீழே இப்போ பார்க்குறது. ராஷ்ட் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். உங்களுக்கு தெரியும் தாதாபாய் நவ்ரோஜி 1854 தொடங்கப்பட்டது. ராஷ்ட் கோப்தார்னா என்ன அதுப்பான்னு கேட்குறாங்க. உண்மையை கூறுபவர். ராஷ்ட் கோப்தார் அப்படின்னா உண்மையை கூறுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1851 நிறுவியிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி. 51 நிறுவனது, 54 தொடங்கினது. 51 நிறுவனது, 54 தொடங்கினது ரைட்டாப்பா. ஸோ ராஷ்ட் கோப்தார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவோட தலைமை தாங்கியவர் யார்? ஜான்சி ராணி படைப்பிரிவினாலே லட்சுமி தான். உங்களுக்கு தெரியும் ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு யார் தலைமை தாங்கினவங்க? லட்சுமி. யார்? லட்சுமி. அடுத்த கொஸ்டின் லட்சுமி. அடுத்து அடுத்த கொஸ்டின் இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரபு இடைப்பட்ட நாடுகளை நல்லா கேட்டுக்காங்க, இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்து கொள்ள. அந்த நாடுகளை நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம நாடுன்னு வரும்போது தான் பிரித்தாளும் கொள்கை, வாரிசிலம் கொள்கை, துணைப்படை திட்டம்னு வரும் பொதுவாக. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. யார் டல்கௌசி வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அது மாதிரி பிரித்தாளும் இந்த நாடுகளை தக்க வைத்து கொள்ள அப்படின்னு சொல்லி வந்தால் அது சுற்றுவெளி கொள்கை. யார்? ரிங் ஃபென்ஸ். அதான் சுற்றுவெளி கொள்கை தான். சுற்றி இருக்கிற நாடுகளை தக்க வைத்து கொள்ளுங்கிறதுக்காக சுற்றுவெளி கொள்கையை ஃபாலோ பண்ணார் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே
இந்த பொறுத்துக்களை பாருங்கள். மங்களூர் உடன்படிக்கை. மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பொறுத்திடலாம். ஸோ பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்களே, இந்த கொஸ்டின் பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு, பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்கள் முன்னேற்றத்திற்கு உதவியது. மறைமுகமாக இந்தியர்களோட முன்னேற்றத்திற்கு உதவியது எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம். ஆமாம், கண்டிப்பாக உதவி பண்ணாங்க. புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம். ஆமாம், கண்டிப்பாக. புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம். இல்லை, தேவாலயங்கிறது இந்தியருடைய முன்னேற்றத்திற்கு உதவியதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அது மதம் சார்ந்ததில். போக்குவரத்து வசதி நிறுவியது. ரைட். அப்போ டி தான் கரெக்டு. 1, 2, 4 தான் கரெக்டு. ரைட்டாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை. இந்த மங்களூர் உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். அப்போ மங்களூர் உடன்படிக்கைனா மங்களகரமாக 4 அப்படின்னு தான் வரும். ஸோ 1784 மங்களூர் உடன்படிக்கை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னா 1783. அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1794. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது 1765. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க, தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சியோட விளைவுகள் பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் இனி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டா. அப்போ இந்த விளைவுகளை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 1957 புரட்சியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக புரட்சியை பற்றியே நிறையா பார்ப்போம். ரைட்டா. பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடச்சிடும், சுற்றி முற்றி இவ்வளோதாண்டா இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். பார்த்துருமா, 1856 விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? டல்கௌசி பிரபு. யார்? 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தது யார்? டல்கௌசி பிரபு. அடுத்து ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. காவல்துறையும் அவர் தான் கொண்டு வந்திருப்பார். காவல்துறை யார் தான் கொண்டு வந்திருப்பார்? அவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தது வாரன் கேஸ்டிங்ஸு. மாவட்ட ஆட்சியாளர் அப்படிங்கிறது வாரன் கேஸ்டிங்ஸ் பார்த்துருப்போம். அடுத்து ஜமீன்தாரி முறையும் அப்புறம் இந்த காவல்துறை இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு தான். ரைட். அடுத்து காரன்வாலிஸ் பிரபு இங்கே கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது அந்த ஜமீன்தாரி முறை. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது? கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில் ஏற்பட்டிருக்கு. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் எப்போ? அவர் கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில் அது தொடங்கியிருக்காங்க. நம்ம கர்சன் பிரபுனாலே வங்கப்பிரிவினை யாவும் இருந்தால் போதும் நமக்கு. வங்காளத்தை 2ஆக பிரித்தார்ல, வங்கப்பிரிவினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை தொடங்கியவர் யார்? ஜமீன்தாரி முறை தொடங்கியவர் யார்? ஏற்கனவே பார்த்து தான் காரன்வாலிஸ் பிரபு. நான் காரன்வாலிஸ் பிரபு அப்படியே ஆர்டராக வச்சுருப்பேன், அதனால தான் காரன்வாலிஸ் பிரபுவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று காரன்வாலிஸ் பிரபு, ஒன்று கர்சன் பிரபு, ரெண்டும் ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டாப்பா. ஸோ அடுத்தது கத்தியவாரில் ராஜ்காட் கல்லூரியை நிறுவியவர். கத்தியவாரில் ராஜ்காட் கல்லூரி நிறுவியவர் யார்? மேயோ பிரபு. கல்லூரியில் அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரா, ஒழுங்காக போய் படுறான்னு வாங்கல, கத்திக்கிட்டே தெரியாதான்னு அந்த கத்தியவாரில் ராஜ்காட் கல்லூரி நிறுவியார் மேயோ பிரபு. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்? பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் கண்ட பேரரசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான். கிளைவ் யார்? கண்ட பேரரசர் ராபர்ட் கிளைவ். இந்த லைனில் போனாலும் கண்டம் இருக்கும், அந்த லைனில் போனாலும் கண்டம் இருக்கும். கண்ட பேரரசர் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் தான். அடுத்தது 1841 1841 தென்னார்காடு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம். எங்கே? தென்னார்காடு ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம். ஸோ என்ன புரட்சிக்கான காரணம் நம்ம காமனாகவே நம்ம பார்த்தாலே தெரியும். பார்த்தா என்னென்னா நிலங்களை அபகரித்ததற்கு தான். தென்னார்காடில் ஏற்பட்ட புரட்சி என்னது? நிலங்களை அபகரித்தது தான். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர். டேவிட் ஹேர். கல்கத்தாவில் உள்ள ஒரு இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? டேவிட் ஹேர். அதாவது கல்கத்தாவில் போய் ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிடுவீங்கல்ல, அப்போ கல்லூரி நிறுவியவர் டேவிட் ஹேர். அடுத்தது 1784 வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் யார்? ஜார்ஜ் தாம்சன். அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம் தந்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரிப்பன்
பிரபுன்னு சொல்லிட்டேன். உள்ளாட்சி அரசாங்கனாலே ரிப்பன் தான். அடுத்து வரி வசூலிக்கும் முறையை ரயத்வாரியில் அந்த புகுத்தியவர் யார்? சர்தாமஸ் மன்றோ. ரைட்டு. சர்ன்னு வந்து ரயத்வாரி எப்படி சர்ன்னு வந்து புகுத்தியவர் சர்தாமஸ் மன்றோ. நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்புடையவை எவை? இதெல்லாம் எது எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துருமா? ரைட். இடைத்தரகர்களை ஒழித்தல். ஆமாம், நல்லது தான், அது கரெக்டான ஒரு விஷயந்தான். நில குத்தகை சட்டம், அதுவும் கரெக்டாக, நிலத்தை குத்தகை விடணும். அதிக மகசூல் தரும் விதை வகைகள். இல்லை, இப்படி வராது. நிலச்சீர்திருத்த நடவடிக்கைனா அதிக மகசூல் தரணும், அந்த விதை வகைகளை உருவாக்கணும்ல, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து 5ஆண்டு திட்டத்தில் தான் இது பண்ணாங்க. நில உச்சவரம்பு, அதுவும் கரெக்டாக. இதெல்லாம் நிலச்சீர்திருத்த நடவடிக்கையில் தரகரில் ஒழிக்கணும், நில குத்தகை விடணும், நில உச்சவரம்பு நிர்ணயிக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக. அந்த மூணாவது ஆப்ஷன் மட்டும் வராது. ஸோ 1, 2, 4 தான் சரி. இப்படிலாம் கேட்பாங்க. இந்த டைப்லேயும் படிக்கணும். நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்ன? இடைத்தரகர்களை நீக்கிறது தான் மெயினாக. நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தோட இது இடைத்தரகர்களை நீக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இதில் வந்து கவனித்து சரியான கூற்றை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது சரியான கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நிலச்சீர்திருத்தத்தில் ஜமீன்தாரி முறையில் நிலத்தை உழுபவரே அரசுக்கு வரி செலுத்துவோர் ஆவார். கிடையாது. ஜமீன்தாரி முறையில் நிலத்தை உழுபவரே அரசுக்கு வரி செலுத்துவோர் அப்படிங்கிறது ஜமீன்தாரி முறையில் அப்படின்னு அது கிடையாது. ஜமீன்தாரி முறை அவர் வசூல் பண்ணி கொடுக்குறது தானே சொல்லுவார். அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ் என்பவரால் 1893 கொண்டு வரப்பட்டது. ஜமீன்தாரி முறை என்ன சொல்கிறாங்க? காரன்வாலிஸ் என்பவரால் 1893 துவங்கப்பட்டது. அப்போ இயர் ஏதாவது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன, இதுக்கான ஆன்சர் வந்து 3 மற்றும் 4 தான். ஜமீன்தார் நிலத்தின் சொந்தக்காரர் ஆவார். ஜமீன்தாரி முறை வங்காளம், பீகார், ஒரிசா, வாரணாசியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 2 தான். அப்போ ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1793. கிட்டத்தட்ட 1893 கொடுத்துருக்காங்க. 1793. ரைட். அந்த இயரை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். 1800 சில்லறையில் வராதுல, அதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட நிலச்சீர்திருத்தின் பகுதியாக பின்வருவன எவை? ஸோ இது ஏற்கனவே பார்த்துட்டோம். நிலச்சீர்திருத்தத்தில் பின்வருவன எதெல்லாம் ஒழிச்சிருக்கோன்னு பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், இடைத்தரகர்களை ஒழிக்கிறது, குத்தகை சீர்திருத்தம், விவசாய மறுசீரமைப்பு, மேலே உள்ள அனைத்தும்னு வரும். அடுத்து நிலச்சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களை நீக்கிறது தான். அது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. நிலச்சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் திரும்ப கிட்டத்தட்ட அதே தான். அப்போ இது எல்லாமே தான். இடைத்தரகர்களை ஒழிக்கணும், நில உரிமையாளர் குத்தகை உறவை ஒழுங்குபடுத்தணும், சிதறிய நிலங்களை ஒருங்கிணைக்கணும், நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். இந்த 4வது பாயிண்ட் வருமா? முக்கிய நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். ஓகே, கணினிமயமாக்குறது புதுப்பித்தல். இந்த 4வது பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. பட் 4வது பாயிண்ட்டு வரும் போல் இருக்குது. ரைட்டு, ஓகே. ஆனால் ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4 எல்லாமே சரிதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது, குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சம். குத்தகை சட்டத்தோட முக்கிய அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே தான். ஒப்பந்த காலத்தை நிர்ணயிக்கிறது, நியாயமான வாடகை, நிலத்தை வாங்கும் உரிமை. இந்த 3மே தான் குத்தகையத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டம். அடுத்தது, பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். அதான் ரயத்துவாரி முறை. அந்த முறை தான் என்ன முறை? பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர். நீங்கள் சொந்தக்காரர் அதாப்பா ரயத்துவாரி முறை. அது என்ன முறை? ரயத்துவாரி முறை. பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக, அதான் மகள்வாரி முறை. ஸோ இங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பதிவு செய்து நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் சொந்தக்காரனா ரயத்துவாரி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த முறை கிராம மக்களான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அந்த நிர்வாகம் செய்கிறது இங்கே வந்துன்னா மகள்வாரி முறை. கிராம மக்களான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்தால் அது மகள்வாரி முறை. ரைட். இந்தியாவில் ஆங்கிலேயர் பின்பற்றிய கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரித்தாளும் கொள்கை தான். இந்தியாவில் பிரித்தாளும் கொள்கை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் வங்கப்பிரிவினைலாம் அப்படி தான் நடந்துச்சு. எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது? எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது? கல்விக் கொள்கை. கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது கல்விக் கொள்கை.
என்னது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, கல்விக் கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. இது குரூப் 1 கொஸ்டின் ஆக்சுவலாக. அடுத்து சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் டேஸ் கட்சியின் போர் அமைச்சரின் பிரதிநிதியாக இருந்தார். டேஸ் கட்சி, தொழிலாளர் கட்சி. கிரிப்ஸ்னாலே இங்கிலாந்துனாலே தொழிலாளர் கட்சி தான். இங்கிலாந்துனாலே என்னது, தொழிலாளர் கட்சி தான் மெயினான கட்சி அது. ஸோ அந்த கட்சி தான் ரைட். ஏன்னா 2ஆம் வட்டமேசமன் நடக்கும்போதே கூட அந்த தொழிலாளர் கட்சியோட பாதிப்பினால தான் அந்த அடுத்தடுத்து 3ஆம் வட்டமேசனோடு அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அடுத்தது ஆங்கிலேய ஆட்சியின் விவசாயம் வணிகமயம் ஆனபோது ஏற்பட்ட விளைவுகளை பற்றி கூற்றுகள் எது உண்மையானது? எது உண்மையானது? எல்லாமே உண்மையானது தான். விவசாயம் வணிகமயம் ஆன போது ஏற்பட்ட விளைவுகள்னால் வட்டிக்காரர்கள் குடியானவர்களை சுரண்டுதல், உணவு தட்டுப்பாடு, பணப்பயிர் தேவை அதிகரிப்பு, பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல், எல்லாமே தான், எல்லாமே தான். ஸோ ஆன்சர் டி. இங்கே சின்னு இங்கே சி வரைக்கும் இருக்குது. டி ஆப்ஷன்னா ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. டி. அடுத்தது உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டத்திற்கு புறமான தண்டனைக்குரிய குற்றம் என கூறியவர் பெண்டிங் பிரபு தான். உடன்கட்டை ஏறுதே பெண்டிங் போடுங்க பையன், இப்போ உடன்கட்டை ஏறுறீங்க, அது பெண்டிங் பிரபு தான். அடுத்து பிளாசிப் போரின் மூலம், ஏன்னா பெண்டிங் பிரபு சப்போர்ட்டில் தாங்க ராஜாராம் மோகன் ராய் இது பண்ணார். அடுத்து பிளாசிப் போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்கப்பட்டது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கீழே ஏ கொடுத்துருக்காங்க. யாண்டபு போர் அப்படின்னு ஒரு போர், பிளாசிப் போர் மூலம். இது நமக்கு தேவையில்லை பெருசாக, அதனால் விட்டுருவோம், தேவையானதை மட்டும் பார்த்துருவோம். அடுத்தது வட்டார மொழி பத்திரிகை சட்டம். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு. லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு. வட்டார மொழினாலே பத்திரிக்கைனாலே 78 தான். வட்டார மொழி பத்திரிகை சட்டம்னாலே என்னது 1878 தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டம்னாலே. அடுத்தது என்னன்னா இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம். இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1957 புரட்சி ஏற்பட்ட போது தான் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஏன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த முதல் சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் 1957 தான். இது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் உங்களுக்கே தெரியும். 2 பேர் சேர்ந்து அது பண்ணுவாங்க, தத்தும் பகத்சிங்கும். தத்து யார்? பட்டுகேஸ்வர் தத்துன்னு ஞாபகம் தான் போதும். தத்து தான் சேர்ந்து வீசினவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்கண்டவர் 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியில் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பதில்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்தாலே எல்லாமே சரியாக தான் இருக்கும். 1913 வரை, அடுத்து 53 வரை, அடுத்து 1920 வரை, அடுத்து 47 வரை, இப்படி தான் பிரிச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே சரியாக தான் வரும். புரட்சிகர இயக்கம். அடுத்த கொஸ்டின் என்னது? புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்தியது புதியனவற்றை ஏற்றுக்கொள்கின்றது. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது புதியனவற்றை ஏற்றுக்கொள்வது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, புதியனவற்றை ஏற்றுக்கொள்வது. அடுத்து எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்ட விரோதமானது என கூறியது? சதியை தடை செய்ததோடு அது சட்ட விரோதமானது கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 சதி உடன்கட்டை 1929ஆம் ஆண்டு டிசம்பர் வெளியிட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம். பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தும் சட்டம் எத்தனை? 17. சட்டம் 17. இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 57 to 1933 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்தது? இந்தியாவில் எதனை? எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சு. இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன, சமூக இனங்களின் பழமையான மரபுகள் அழிந்து போயின, சாதிய முறை தளர்ந்தது, கிராமிய பொருளாதாரம் தற்சார்பு மற்றும் தனித்திருந்தன்மையை இழந்தது. இது எல்லாமே நடந்துச்சு இந்த 1933 வரைக்கும். எல்லாமே ஆன்சர் இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து ஏன்னா இந்த 33 அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை வில்லியம் கோட்டை தான். முதல் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய கோட்டை வில்லியம் கோட்டை. ரைட். அடுத்தது 1573 தோடர்மால் டேஸில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். குஜராத்திலிருந்து தோடர்மால் எங்கேருந்து பண்ணார்? குஜராத்திலிருந்து அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். எங்கேருந்து? குஜராத்திலிருந்து. ரைட். தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும்.
கே பிள்ளை. ஆன்சர் என்னது? கே பிள்ளை. அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கையிலே கல்வெட்டியில் கோலோச்சின் என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னா கே பிள்ளை. கே பிள்ளை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும்? 1935 அடிப்படையில் தான் வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும். மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுலேருந்து கடன் பெற முடியுமானா 35. இந்திய அரசு சட்டம் 35. பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார்? ராஜாராம் மோகன் ராய். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த ஒரு சமூக சீர்திருத்த யார்? ராஜாராம் மோகன் ராய். பத்திரிகை சீர்திருத்தம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய இந்தியாவுக்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது. பேராசிரியர் மூன். அவ்வளோதான், பேராசிரியர் மூன் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வைத்தியநாத ஐயர், ருக்மணி லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜலு நாயுடு. ஸோ இவங்க யார், என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், ருக்குமணி லட்சுமிபதி துணை சபாநாயகராக இருந்தவங்க, ருக்குமணி லட்சுமிபதி. அடுத்து பிரகாசம் அப்படிங்கிறது ஆந்திர கேசரி, உங்களுக்கு தெரியும் ஆந்திர கேசரி பிரகாசம். இப்போ கேசரியை வீட்டில் பிரகாசமாக தெரியும். வரதராஜலு நாயுடு அப்படின்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலைநிறுத்தத்தில் கலந்துக்கிட்டவர் வரதராஜலு நாயுடு. இதில் நம்ம பிரகாசம் நல்லா தெரியும் ஆந்திர கேசரின்னு, ருக்குமணி லட்சுமிபதி துணை சபாநாயகர் தெரியும், வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1951 ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? அதோட விளைவு யாதுன்னா, குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். ஜமீன்தாரி ஒழிப்பு நடந்ததுனால 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை உரிமையை பெற்றாங்க. அதுதான் பெரிய விஷயம். அடுத்து 1945, இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் தான். இப்போ 2024 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? சிம்லா மாநாட்டை கூட்டிய வேவல் பிரபு. சிம்லாவில் என்ன பண்ணார்? வேவல் பிரபு. ரைட்டா? உங்களுக்கு இப்போ செல்ஃபோன் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பேட்ரி வந்துடும், சிம்மு வந்துடும். அது மாதிரி தான் வேவல் பிரபு அப்படின்னு ஆக வச்சுக்காங்க. 45 வேவல் பிரபு. அடுத்த கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளதை இணையை தேர்ந்தெடுங்க. சரியாக இருக்கிற இணையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சரியாக இருக்கிற இணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜமீன்தாரி முறை நிலச்சுவான்தார் முறை கரெக்டு, மகள்வாரி முறை சொந்த சாகுபடி முறை இல்லை, ரைத்துவாரி முறைனா இனவாரி முறை இல்லை, நில உடைமை முறை நிலங்களுக்கு உரிமை மற்றும் நிர்வகித்தல். ஸோ 1 4 தான் சரி. 1 4 தான் சரி. ரைட்டாப்பா? 1 4 தான் சரி. ஸோ அடுத்தது, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்கால பிந்தைய எதிர்ப்புகள். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கால பிந்தைய எதிர்ப்புகள் பார்த்துருமா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தவறு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு, ஆர் வந்து சரி. இதுக்கான ஆன்சர். அந்நிய ஆட்சிக்கு எதிராக முதல் நடந்த கிளர்ச்சி 1970ங்கிறாங்க. அது கிடையாது. வங்காளத்தில் வெடிச்சு அது கிடையாது. முதல் கிளர்ச்சி இது கிடையாது. ஏன்னா 1957 புரட்சி தான் இந்தியாவில் பெரும் புரட்சி. அதுக்கு முன்னாடி நம்ம வேலுநாச்சியார் சண்டை போட்டிருக்காங்க, இருந்தாலும் அர்த்தம் சொல்லுவாங்க. இதற்கான முக்கிய காரணம் அழிவு ஏற்படுத்தும் பஞ்சமும் மற்றும் விவசாயிகள் சுரண்டப்பட்டதும் ஆகும். இயர் வந்து தப்பாக இருக்குது. இயர் வந்து முதல் கிளர்ச்சி இயர் வந்து தப்பாக இருக்குது. பெரும்புரட்சினா 1957, பட் வங்காளத்தில் 1770ங்கிறது இயர் தப்பாக இருக்குது. ரைட்டா? அதனால தான் ஏ தவறு, ஆனால் ஆறு சரி. ஏன்னா வங்காளத்தில் தான் நிறையா கிளர்ச்சிகள் தோன்றுச்சு. ரைட். அடுத்தது, ஹேம் சந்திரகாரின் பிரகடனம். ஹேம் சந்திரகாரின் பிரகடனம் இண்டிகோ கிளர்ச்சி. ஹேம் சந்திரகாரின் பிரகடனம் என்னது? இண்டிகோ கிளர்ச்சி. அடுத்து, பிண்டாரிகளின் தலைவர்களாக அல்லாதவர் யார்? பிண்டாரிகளின் தலைவர் அல்லாதவர் அமர்சிங் தாபா. அமர்சிங் தாபா. அவர் தலைவர்கள் அல்லாதவர் யாருன்னா அமர்சிங் தாபா. அடுத்து, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அன்லோன் கிளர்ச்சி அப்படிங்கிறது வங்காளத்தில் ரைட்டாப்பா? ஸோ வங்காளத்தில். ஏன்னா வங்காளம்தான். அடுத்து, டாமின் இ கோக் எனும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஸ் வழங்கப்பட்டது. சந்தால் பழங்குடியினர், அவங்களுக்கு தான் டாமின் யூ கோ அப்படிங்கிறத சந்தால் பழங்குடியினர் தான் கொடுத்தாங்க. ரைட். அடுத்து, ராஜ்மஹால் பகுதியில் டொமின்கோ என்றால் என்ன அப்படின்னா சந்தால் இனத்தருடைய இடம். அதனால தான் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. சந்தால் ராஜ்மஹால்னா சந்தால் இடத்துடைய இடம். இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும்.
அடுத்து 1855ஆம் ஆண்டு சான்றிதழ் புரட்சி மூலம் பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன? வங்காள குடியுரிமை சட்டம் தான். சான்றிதழ் கிளர்ச்சினாலே அந்த சான்றிதழ்னாலே மண்டலம், தனி மண்டலம் ஒன்று உருவாச்சு. அதனால் வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது தான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். வங்காளம் மற்றும் பீகார் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின. அதன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன. நூற்றுக்கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர 40க்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், ரெண்டுமே சரிதான். ரைட். கோல் கிளர்ச்சி, சான்றிதழ் கிளர்ச்சி, அடுத்து கோண்டுகள் எழுச்சி, அகோம்கள் எழுச்சி. இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னா கோல் கிளர்ச்சி அப்படின்னாலே சோட்டா நாக்பூர். என்னது ஃபஸ்ட்டு கோல் கிளர்ச்சினா சோட்டா நாக்பூர். அடுத்து சந்தால் கிளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பால்பூர். என்னது பால்பூர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோண்டுகள் கிளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரிசா. அகோம் அப்படிங்கிற போது அஸ்ஸாம் அப்படிங்கிறது வந்து அகோம்னா டிக்கு 3. அந்த டிக்கு 3 ஒன்று பொறுத்தனாலே எல்லாமே பொறுத்திடலாம். அஸ்ஸாம் அப்படின்னு வரும். நீல்தர்பன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் என்ன? தோட்டத் தொழிலாளருடைய துயரம். தீனபந்து மித்ரா எழுதிய தோட்டத் தொழிலாளருடைய துயரம், அதான் நீல்தர்பன். அடுத்து பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் என்ன? பிரிட்டிஷாருக்கான பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷார் ஆட்சி அவருடைய பகுதியில் விரிவாக்கம், ஊடுருவல், உடல் உழைப்பு, ஊதியமில்லா தொழிலாளர் செய்கிறது தான். பழங்குடியினர் தனித்திருக்கும் தன்மை அது கிடையாது. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் தான். டி தான் கரெக்டு. மொதல் 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து முதல் நடந்த கிளர்ச்சி எது? சன்னியாசி அண்டலோன் கிளர்ச்சி. எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த இடத்தில் அகோம் புரட்சி? அகோம்னாலே அஸ்ஸாம் புரட்சி தான். 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹோம்ஸ். பொதுவாக வீட்டில் அநாகரிகமாக எப்படி வேணாலும் சண்டை நடக்கும்ல. ஹோம்ஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்காங்க. பேரரசு 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1850 எங்கு நாடு கடத்தப்பட்டார்? ரங்கூனுக்கு தான் நாடு கடத்தப்பட்டார். அடுத்து புரட்சியின் போது கீழ்கண்டவற்றில் தவறானது எது? தவறானது எதுனா, விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்துருக்கிறது தான் தவறு. கீழே ஏன்னா ஃபுல்லாக இது வந்து இராணுவம், அந்த வீரர்கள் தான் அதிகமாக இது பண்ணிட்டாங்க 1857 புரட்சிங்கிறது. ரைட்டா? அதனால் வந்து விவசாயிகள் அதிகமாக பங்கெடுத்தாங்க, அது டி தான் தப்பு. அடுத்து குடியானவர்களை அதிகமாக செலுத்த வேண்டிய வரி. குடியான நிலவரி தான் இருந்துச்சு. அப்போ 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய நிலவரி இருந்துச்சு. அப்போ சுங்க வரியோ வருமான வரியோ சேவை வரியெலாம் இல்லை, நிலவரி அதிகமாக செலுத்த வேண்டியது இருந்துச்சு. புரட்சியோட நோக்கம் 2ஆம் பகதூர் ஷா என்பவரை இந்துஸ்தானின் பேரரசாக பிரகடனப்படுத்த வேண்டும். 2ஆம் பகதூர் ஷா. அதேமாதிரி 1857 புரட்சி ஆங்கில வரலாற்று இதில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு சிப்பாய் கழகம்னு சொன்னாங்க. 1857 புரட்சி என்ன பண்ணாங்க? சிப்பாய் கழகம்னு சொன்னாங்க. சுந்தரப்பூர் பெரும் கிளர்ச்சி விடுதலை இயக்கம் சிப்பாய் கழகம் தான் சொன்னாங்க ஒரு புரட்சியை. ஆனால் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் நான், சுந்தரப்பூர் ஆங்கில வரலாற்று ஆசிரியர். ரைட்டு. நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அது ஒரு சுதந்திர போர்னு சொன்னாங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் சிப்பாய் கழகம் தான் சொன்னாங்க. சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி பராக்பூர் தான். ஃபஸ்ட்டு பொறி எங்கே? பராக்பூர் தான். அப்புறம் தான் மீரட்டுக்கு இமீடியட்டாக மாற்றுவாங்க. அடுத்து நானா சாஹிப் ஆங்கிலேயருக்கு எதிரான மன வெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது தான். அவருக்கு வந்து ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள். ஸோ இந்த மார்ச் 29 தான். 1857 மார்ச் 29 தான் கிளர்ச்சி வந்து தொடங்குச்சு. அதான் அன்றைக்கி தான் தூக்கிலிடப்பட்டதும் அப்போ தான். ஸோ இது வந்து அந்த கொஸ்டின் வந்து ராங். ஃபைனல் கீ ஆள்னு கொடுத்துட்டாங்க. டிஎன்பிசியில் வந்து ஃபைனல் கீ என்ன பண்ணிட்டாங்க? ஆள்னு கொடுத்துட்டாங்க. டெம்பரவரி கீழே வந்து டி மங்கள் பாண்டேன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் கீ ஆல். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மங்கள் பாண்டே தான் இது பண்ணாங்க. அடுத்து 1957ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்கள் இதுவும் ஒன்று. வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் 1806. வேலூர் சிப்பாய் கழகம் 1806. பின்வருங்களை காலவரிசைப்படுத்துக. என்ன வருதுங்க? காலவரிசைப்படுத்துக. ஸோ காலவரிசைப்படுத்துக்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார். அடுத்து என்ன நடந்துச்சுன்னா மீரட்டில் கிளர்ச்சி. ஏன்னா படைகள்லாம் அங்கே மாற்றிருப்பாங்க. அடுத்து தானாப்பூரில் கிளர்ச்சி.
அடுத்து ஜான்சி ராணி லட்சுமிபாய் மரணம். அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் மரணம். கிளர்ச்சி படம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பிரிஜிஸ்தார், நானா சாஹிப்பு, அடுத்து என்னது குன்வார் சிங், அடுத்து அகமத்துல்லா. இவங்கெல்லாம் எந்தெந்த ஏரியாவை சேர்ந்தவங்கங்கிறாங்க. ஸோ பிரிஜிஸ்த் காதர் அப்படிங்கிறவர் என்ன அவுத் நவாப் பகுதி. அடுத்து வந்து நானா சாஹிப் அப்படிங்கிறவர், நானா கண்டேன் தான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். நானா சாஹிப்னா நானா கான்பூர். அடுத்து குன்வார் சிங், என்னது குன்வார் சிங் அப்படிங்கிறது குன்வார், அதான் பீகார். குன்வார் சிங் பீகார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மௌலவி அகமத்துல்லா அப்படிங்கிறது பைசாபாத். என்னபாத்? பைசாபாத். அடுத்து மங்கள் பாண்டே கழகம், வேலூர் கழகம், ஜான்சி ராணி தோல்வி, மீரட்டின் கழகம். இதை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகம். ஏன்னா அது வந்து 1806 வந்துடுது. அப்புறம்தான் மங்கள் பாண்டேயோட கழகம். அப்புறம்தான் வந்து என்னதுன்னா மீரட்டில் கழகம் நடக்கும். அப்புறம் தான் ஜான்சி ராணியோட தோல்வி நடக்கும். எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. யார் எந்த ஏரியான்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். டெல்லியில் தான் பாதுர்ஷா வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ டெல்லிக்கு வந்து பாதுர்ஷா. அடுத்து மத்திய இந்தியானா ஜான்சி ராணி. ராணி லட்சுமிபாய் தான் வருவாங்க. அடுத்து லக்னோன்னா லக்கு வேணுமையா, மகால் கிடச்சா லக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன், பேகம் ஹஜரத் மகால். அடுத்து கான்பூர் அப்படின்னு வந்துச்சுன்னா கான்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாந்தியா தோப்பு. கான்பூர் வந்து யார்? தாந்தியா தோப்பு. அடுத்து ஆர்சி மஜும்தாரின் கூற்றுப்படி 1957 புரட்சி தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை, அதான் தோல்விக்கான காரணங்கிறாரு மஜும்தார் கூற்றுப்படி. இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை. அடுத்து இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்தது எந்த சட்டம் அப்படின்னா 1958 தான். ஏன்னா அவங்க தான் விக்டோரியா மகாராணி அறிக்கை விடுவாங்கள்ல, 58 தான். கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணி பிரகடனத்தை வெளியிட்டார்? 1958 எந்த இடத்துல அவர் வந்து அந்த வெளியிட்டார்னா அலகாபாத்தில். அழகாக வாசிக்கிறார். கானிங் பிரபு என்ன பண்ணுறாரு? கானிங் பிரபுவை காணாமல் போட்டாங்க. ரைட்டா? பிளவுனா சூரத் பிளவுனா கர்சன் பிரபு, இங்கே புரட்சினா கானிங் பிரபு காணாமல் போட்டாங்க. இப்போ அலகாபாத்தில் தான் அழகாக வாசிக்கிறார். 1958 அலகாபாத் தான். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான பொருத்தங்களை தேர்வு செய்ய. இதில் எது சரியான பொருத்தம்னு சொல்லி தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்துனா இந்து விதவை மறுமண சட்டம் 1956 கரெக்டு. அடுத்து வங்க சதி ஒழுங்குமுறை 1829 கரெக்டு, சதி ஒழுங்குமுறை. அடுத்து மெட்ராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் 1919 தப்பு. மெட்ராஸ் எம்என்ஏ உங்களுக்கு தெரியும் 1952 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனாக 1919 இல்லை. இந்து சமய சட்டம் 1921 இல்லை, 1900 சில்லற வந்துடும். ஸோ அதனால் இதுவும் இல்லை. அப்போ இந்த 2 போக 1, 2 தான் சரி. 1, 2 தான் சரி. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றி தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கும். இதில் தவறான கூற்றுனா 1845 சர் சார்லஸ் வுட் டெஸ்ட் பேட்ச் தொடங்கப்பட்டது. இனியா டெஸ்ட் பேட்சில் தொடங்குறாங்களா? 1845 சர் சார்லஸ் வுட் டெஸ்ட் பேட்ச், அது மட்டும்தான் தப்பு. 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது, மேக்னா கார்ட்டா என்றும் அழைக்கப்படுகிறது, அதெல்லாம் ஓகே தான். சர் சார்லஸ் வுட் டெஸ்ட் பேட்ச் தொடங்கப்பட்டதுங்கிறது தப்பாக இருக்குது. அடுத்து 1875 தான் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. இது வந்து அடுத்ததில் வரணும், பட் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். ஆரிய சமாஜம் யார்? தயானந்த சரஸ்வதி. அடுத்து எந்த பழங்குடி மக்கள் கிளர்ச்சி? உல்குலானாலே உங்களுக்கு தெரியும், முண்டா கிளர்ச்சி தான். உல்குலானாலே என்னது, நம்ம முண்டாஸ் கட்ட என்ன தான் உழுக்கினாலும் உழுக்க முடியாது. என்ன தான் உழுக்கினாலும் முண்டாஸ் கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படி தானே இருக்கும், உழுக்க முடியாது. ஸோ அடுத்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள். 1801 மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டாங்க. 1806 வேலூர் புரட்சி. 1806 நடந்த வேலூர் புரட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பின்விளைவுகள் பற்றி கூறப்பட்டதுன்னா புதிய இராணுவ விதிமுறைகளை அவங்க அமுல்படுத்தினால தான் அந்த பின்விளைவுகள் வந்துச்சு. ரைட். ஸோ இப்போ வந்து நவீனத்தை நோக்கி இந்த தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தலைப்பிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இனிமேல் பார்க்குறதுக்கும் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை தனியாக நம்ம பார்ப்போம், அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது. நிலச்சிருத்தம், ஜமீன்தாரி, மகள்வாரி முறைனா என்ன,
என்ன கானிங் பிரபுனா யார், கர்சன் பிரபுனா, கர்சன் பிரபு கூட இனிமேல் வருவார். வில்லியம் பெண்டிங் பிரபுனா யார், வாரன் ஹேஸ்டிங்ஸ்னால் யார், ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எல்லாமே ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கொஸ்டின் பார்த்துருப்போம், ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100லையும் கண்டிப்பாக ஒரு 30 தகவலாவது ரிப்பீட்டடாக வர்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம படித்தது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதில் இருக்கிற குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 அந்த இப்போ சரியான காலவரிசைப்படுத்துக்கலாம் 4க்கு இயர் சொல்லி அது ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு போட்டால் ஞாபகமாக இருக்கும். இப்போ உள்ளேயே சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஞாபகமாக இருக்காது. அது தனியாக எடுத்து கொடுத்தா ஷார்ட்ஸாக பார்த்தா ஞாபகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் இப்போ ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அடுத்து நவீனத்தை நோக்கி அடுத்து தனியாக கொடுக்குறேன். அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படின்னா தான் இந்த பாடம் பார்த்துட்டு அப்படியே போய் 10th புக்கை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் தனியாக கொடுக்குறேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.